கர்நாடகாவில் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிறைய இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அமைதியான சூழ்நிலையை ரசிக்க மஜல்லி பீச்சுன்னு இருக்குது. இது வந்து பஸ்ஸில் போகிறவங்க கார்வார் பஸ் நிலையத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் பீச் இருக்குங்க. அப்புறம் பாண்டவர்கள் தங்கின குந்திமலைன்ட்டு இருக்குது. இப்போ வந்து பாண்டவபுரா ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து போகலாம். இல்லைன்னா இந்த மைசூர் போகிற வழியில் பாண்டவபுரான்னு இருக்குது மாண்டியா பக்கத்தில், அங்கேருந்தும் போகலாங்க. பஸ்ஸில் போயும் போகலாம். இங்கே வந்து இப்போ பழைய பாண்டவர்கள் தங்கிய குந்திமலைன்ட்டு இருக்குது. ட்ரெக்கிங் போகிறதுக்கு பாப்பரா ஜனஹள்ளி மலைன்ட்டு இருக்குது. இது ட்ரெக்கிங் ரொம்ப ரசிக்கிறவங்க போய் பார்க்கலாம். அங்கேயே சில குளங்கள்லாம் இருக்குது, பாறைகள்லாம் இருக்குது, அழகான இடம். இதை தவிர அகரா ஏரின்ட்டு இருக்குது. பெங்களூரில் நிறைய ஏரிகள் இருந்தது, அதில் இந்த அகரா ஏரியும் ரொம்ப முக்கியமானது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏரி மேம்பாட்டு வாரியம் அகரா ஏரியை சீரமைத்து புது வடிவம் கொடுத்து ஏரியின் பழைய அழகை திரும்பியுள்ளது. சுற்றுலா தலமாக மாறி சுற்றுலா பயணியர்களை சுண்டிழிக்கிறது. பப்பரா ஜனஹள்ளி மலை உச்சியில் இருக்கிற பெரிய பாறையை தாங்கி பிடித்துள்ள சிறிய பாறைகள் எல்லாம் பார்க்கலாம். மலை உச்சியில் பாறைக்கு நடுவில் உள்ள சிறிய குளம் இருக்குங்க. குந்திமலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் இருக்குது, குந்திமலை இருக்குது. கடற்கரையிலேருந்து இந்த மஜல்லி பீச்சு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா, கடற்கரையிலேருந்து சிறு தொலைவில் உள்ள ஒரு தீவு மாதிரி ஒன்று இருக்குது. நல்லா சுற்றி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.